கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னையா பெரிய டி20 சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, ஐபிஎல் எல்லாம் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க, டெஸ்ட் மேட்சை பாருங்க, அதோடைய ரசனையே தனி அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் அழிஞ்சு போயிரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் கடந்த 3 வருஷமா அந்த கப்பா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சுக்கு உண்டான சுவாரஸ்யம் வேற லெவல் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஒவ்வொரு மேட்சும் கடைசி ஓவர் வரைக்கும் போகுது. டெஸ்ட் மேட்ச்ல கடைசி ஓவர் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய விஷயம். இப்போ 2 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. ஒன்னு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும், இன்னொன்னு ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். இப்போ நம்ம ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் பத்தி தான் பேச போறோம். இப்போ வரைக்கும் 50 ரன் அடிச்சா வின் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அஸ்வின் ஆடிட்டு இருக்கிறாப்ல. அவர் மட்டும் தான் 27 ரன் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்சோட ரிசல்ட் தெரியல. மேபி இந்த ஆடியோ உங்களை வந்து சேரும்போது ரிசல்ட் ஏதாவது தெரிஞ்சா கூட கமெண்ட் பண்ணுங்க. 50 ரன் அடிக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க இங்கிலாந்து வந்துட்டு 2 விக்கெட் எடுத்தா வின் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேட்சோட ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியல. ஹோப் இந்தியா வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தா ஹிஸ்டரி படைச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாக்டா 1 இயருக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் வந்துட்டு அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸ்பான்சர் இல்லாம தவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் கப்ல இருந்து வெளியில போனாங்க. ஏகப்பட்ட அடி மேல அடி அப்படிங்கறத வாங்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல கூட அவங்க இருந்திருக்க கூடாது. என்ன பண்றது, அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா நடத்துறாங்க அப்படிங்கறதுனால தான் இருக்கிறாங்க. நான் எப்படி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் இதுலயும் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. இந்த வகையில ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாருமே, ஒரு கிறிஸ் கெயில் ஆகட்டும், பொல்லாட் ஆகட்டும், அண்ட் டுவைன் பிராவோ, டேரன் பிராவோ, அங்க இருந்த ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தரமா இருந்தாங்க. டேரன் சமி அண்ட் பவுலர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா செம்மையா இருந்தாங்க. அவங்க யாருமே இல்லை, ஒரு புது டீமா இருக்கு. இந்த யங் டீமால சாதிக்க முடியுமான்னு கேட்டா உண்மையாலுமே வரலாறு படைச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ரானரி. நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் ஹைலைட்ஸ் ஆகுது பாருங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் 300 ரன்களுக்கு மேல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு தான். முதல்ல நீங்க லீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரன்ல இருந்து ஒரு 100 ரன் இருக்கும்போது நீங்க டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ட்ரையல்ல போயிட்டு இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க 289 அப்படிங்கிற ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணி தொலைச்சிட்டாங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆடி இருக்கலாம், விக்கெட் போற வரைக்கும் ஆடி இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரன்னுமே பார்த்தோம் இம்பார்ட்டன்ட் தான் அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. ஒரு 10 ரன் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தோத்த ரன்ல வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அவங்க ரெக்கவர் பண்ணி வின் பண்ணி இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அதுதான். தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்றதை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க. இந்த பேட்ச் பால் அப்படிங்கிறத பிரண்டன் மெக்கலம் கொண்டு வந்து இங்கிலாந்துடைய டெஸ்ட் கரியரே அவர் நாசம் பண்ணிட்டாரு. ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவங்க ஏதோ சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டோட்டல் போஸ்ட் பண்ணிட்டு பவுலர்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணி செம்மையா டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க மனுஷங்க. ஆனால் பேஸ் பாலை கொண்டு வந்து அவர் வந்துட்டு இந்த மாதிரி அதிரடியாக ஆடுங்க, முடிஞ்ச அளவுக்கு டோட்டல் போட்டு வெளியில் வந்துருங்கன்னு சொல்லி ஓடிஐ மாதிரி ஆட சொல்லி கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச் எப்படி ஆடிட்டு இருந்தனே மறந்து போய் இங்கிலாந்து இப்போ தவிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டக்குன்னு டிக்ளேர் பண்றதை விட்டே ஆகணும். அந்த டிக்ளேர்னால தான் பிரச்சனையே. எகைன் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் பேட் பண்ணாங்க. பெருசா ரன் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ண முடியல. 211 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி ஓகே, அவ்வளவுதானே, ஈஸியா வந்துட்டு சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியன் டீம் வந்துட்டு பேட்டிங் வந்திருந்தாங்க. இதுல 3வது நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சமாரா ஜோசப் அவர் வந்துட்டு பார்த்தோம்னா அவுட் ஆகி வெளியில போயிட்டாரு, ரிட்டையர்ட் அவுட் ஆகி வெளியில போயிட்டாரு, லெக்ல இன்ஜுரி அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இருக்கிற பவுலர்ஸ் வச்சு தான் மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் கம்பேக் பண்ணிட்டாரு. அவர் வந்தது தான் இந்த டீமோட மிகப்பெரிய விஷயம் சொல்லணும். டெபுட் மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பையன்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வேலை இல்லாம சுத்திட்டு இருந்தாரு. வேலையை வந்துட்டு குயிட் பண்ணிட்டாரு. இப்போ டீமுக்குள்ள வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. 7 விக்கெட்டுங்க திருப்பி போட்டுட்டாரு. 11 ஓவர் தான் போட்டாரு, 68 ரன் கொடுத்தாரு. எஸ், ஒன் டே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனா அதெல்லாம் மேட்டர் கிடையாது. விக்கெட் எவ்வளவு எடுத்திருக்காருன்னு பாருங்க, 7 விக்கெட் சும்மா நவுத்தி தள்ளிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான ஒரு போட்டியாளர்கள் தான். அவங்க கூட வந்துட்டு நாங்கள் நிறைய டோர்னமெண்ட் வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறோம். ஆனால் சூழ்நிலை பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான டீம் இல்லை, அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸும் கிடையாது. அதனால ஆப்கானிஸ்தானை விட ரொம்ப கேவலமாக கீழே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த சமயத்தில் இப்போ அவங்களுடைய யங் டீம் நல்லா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டூர் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐபிஎலுக்கு அப்புறம்லாம். சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட்ச்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தரை நம்ம பாராட்டியே ஆகணும், ஸ்டீவ் ஸ்மித். ஆனால் ஒருத்தரை நம்ம திட்டியே ஆகணும், அதுவும் ஸ்டீவ் ஸ்மித் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 91 ரன் செம்மையான ஒரு நாக்குங்க, செம்மையா ஆடிட்டு இருந்தார், அதுல தப்பே இல்லை. ஆனா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்க கூடாது. ஹேசல்வுட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்திருக்க கூடாது. கம்மியான ரன்னா இருக்கும்போது இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு பார்த்து ஆடி பால் சும்மா ஃபுட்பால் மாதிரி தெரியும். ஃபாஸ்ட் பவுலர் எல்லாருமே கம்ஃபர்டபுளா ஆடிட்டு இருந்த மனுஷன், டெஸ்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட மனுஷன். அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நின்றுக்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு நிதர்சனமான உண்மை. அவர் பண்ண மிகப்பெரிய தப்பே அதுதான். வந்துட்டு கடைசியா பார்த்தோம்னா இவர் வந்துட்டு பேட் கமின்ஸ் அவுட் ஆகி போயிட்டாரா. ஹேசல்வுட் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. அந்த பால் போல்டு எடுத்ததுக்கு
அதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன் பாருங்கள், சமரா அவருடைய அந்த ஒரு நேம் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரியான ஒரு டெபியூட் மேட்ச் காபாவை அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயம். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு ஸோ தனி ஃபேன்ஸ் இந்தியாவிலே இருக்காங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு மாற்றம் கிடையாது. இருந்தாலும் ஸ்டீவ் ஸ்மித்தை பாராட்டி ஆகணுங்க. ஸோ அவர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், கொஞ்ச நேரம் ஒரு ஸ்ட்ரைக்கில் இருந்திருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு முடியாமல் போயிடுச்சு. ஸோ எனிவே ரிசல்ட் அப்படிங்கிறது வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு கம்பேக்குங்க, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ போக போக ஹோப்ஃபுல்லி டீமை நல்லா பெட்டர் பண்ணலாம். ஸோ ஹெட்மயர் மாதிரியான யங் டேலண்ட்டும் இருக்கிறாங்க. ஸோ நல்ல பிளேயர் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலிங், பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஹோப் வெஸ்ட் இண்டீஸ் டீம் பழைய மாதிரி செட் ஆவாங்க. ஸோ ஓல்டு டீமை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை தாண்டி பிரைன் லாரா அவர் கண்ணீர் விட்டு அழுது அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ கமெண்ட்ரி பண்ணும்போது யாருன்னா கில்கிறிஸ்டும் லாராவும் தான் இருப்பார். ஸோ கில்கிறிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். இருந்தாலும் கில்கிறிஸ்டே பார்த்தோம் அப்படின்னா அழுகாதப்பா அப்படிங்கிற மாதிரி லாராவை கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிட்டு அப்படியே கொண்டுட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக அழுதுட்டாரு. போய் செவர்லாம் சாஞ்சு நின்று ஒரு நிமிஷம் அழுதுட்டு வந்தார். இதுதான் என் கம்பேக், டீம் வந்துட்டு அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ தூரம் வருவாங்க அப்படின்னு நினைக்கல அப்படிங்கிறது அவரோட ஃபீலிங் நம்மளால் பார்க்க முடியுது. நல்லா ஆடிட்டு இருந்த கிரிக்கெட்டுக்கு என்னாச்சு, திடீர்னு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபீலிங் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கம்பேக் அப்படிங்கிறது அவருக்கும் ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் அண்ட் அவங்களோட நேசனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.